சொற்களுக்கும் இடையில் இந்த ரெண்டு சொற்கள் இருக்கு இல்லையா, பால் பருகினான், வெண்முத்து. இப்போ இல்லை வந்து லைனு பாலை பருகினான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வெண்முத்து, வெண்மையான முத்து. இந்த ரெண்டு சொற்கள், பாலுங்கிறது ஒரு சொல், பருகினான் அப்படிங்கிறது இன்னொரு சொல். சரிங்களா. இந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவில் அதே மாதிரி வெண்முத்து, வெண்மையான, முத்து ஆனன்றதும் ஒளிஞ்சிருக்கு இங்கே. சரிங்களா. அதனால் இங்கே அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மறுபடியும் இங்கே பாருங்கள். இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கினா மறைந்து வருமானால் அதனை தொகை நிலை தொடர் என்பர். என்னன்னு சொல்வோம் நம்ம? தொகை நிலை தொடர் என்பர். இத்தொகை நிலை தொடர் இதை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வேற்றுமை தொகை. ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து வேற்றுமை தொகை. தொகை நிலை தொடரில் ஃபஸ்ட்டு என்னது? வேற்றுமை தொகை. இரண்டாவது வினைத்தொகை. ஃபஸ்ட்டு வந்து என்னது? வேற்றுமை தொகை. அதாவது பாலை, அப்புறமா வந்து என்ன பார்த்தோம்? பாலை பருகினான். என்ற எழுத்து மறைந்து வருந்ததுன்னா அது வேற்றுமை தொகை. ஆன அப்படிங்கிறதும் உருபு, அந்த உருபு மறைந்து வந்தாலும் அது வந்து என்னது? வேற்றுமை தொகை. அடுத்தது வினைத்தொகை. வினைனா என்னது? ஒரு ஆக்ஷன் வேர்ப் சொல்வீங்க இல்லையா, இங்கிலீஷில் ஆக்ஷன் வேர்ப். ரன், ரைட்டிங் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, வினை. அதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன். அப்போ தமிழில் வந்து அதை வந்து வினைன்னு சொல்லுவோம். ஒரு செயலை செய்கிறத வந்து நம்ம வினைன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே வினைத்தொகை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பண்புத்தொகை. சரிங்களா. பண்புத்தொகைங்கிறது வந்து என்னது? கலரை சொல்கிறது. பண்புத்தொகை வந்து பிரைட் கலரு, அதாவது நீல கலரில் இருக்குது வானம் அப்படின்னு ஒன்றுத்தை வந்து நம்ம குறிப்பிடும்போது, நிலா வந்து வெண்மையான கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை கலரில் இருக்குது. அப்போ வந்து ஒரு நிறத்தை குறிப்பது. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து பெருமையாக பேசுறது. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா பண்புத்தொகை. சரிங்களா. பண்புத்தொகை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? உவமைத்தொகை. இதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒவ்வொரு தொகை நிலையையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்தது உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என